ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷினில் மோட்ரு வந்து ஒரு சைடாகவே சுற்றும். அந்த கம்ப்ளைண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வருதுன்னா, உங்களுக்கு போர்டில் இருக்க டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிடும். ஸோ எதனால் ஷார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்சங் மோட்டருக்கு வரக்கூடிய ஒயரு, இந்த டாப் லோட் வாஷிங் மிஷினில் வரக்கூடிய ஒயரு, அது வந்து உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். மற்ற ஒயர்லாம் பார்த்திங்கன்னா கிளியராக பில் பாருங்க. ஸோ ஒன் சைடு எந்த பக்கம் ஷார்ட் ஆச்சோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒயர் டேமேஜ் ஆகிருக்கும். இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா காயில் மாதிரி சுற்றி வச்சு எடுத்துகிட்டு வந்து கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரும் போட முடியாது, இந்த மோட்டர் எடுத்துகிட்டு போய் அப்படியும் போட முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரை வந்து காயில் மாதிரி சுற்றிருப்பாங்க ரவுண்டாக. இந்த இன்சுலேஷன் ஒயரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த கெப்பாசிட்டரோட ஒரு பின்னில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து காயில் மாதிரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து மெக்கானிக் வந்து வெட்டி எடுத்துட்டார். இந்த ஒயர் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. கட் பண்ணி சீவி பார்த்து ஃபுல்லாகவே பர்ன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு லூப் எடுத்து கெப்பாசிட்டருக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த காயில் இல்லாமல் போட்டிங்கன்னா, ஒயரிங்கு செக் பண்ணாமல் போர்டை சர்வீஸ் பண்ணியோ இல்லை புது போர்டை போட்டிங்கன்னா, இவங்க புது போர்டு போட்டிருக்காங்க, அப்போயும் வந்து சீக்கிரமாகவே ஒரு 10-15 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. காரணம் இந்த மோட்டருக்கு வந்த ஒயர் தான் ப்ராப்ளம். இதெல்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு, அதாவது ஒன் சைடு ஷார்ட் ஆகி ஒரே பக்கமாக சுற்றிட்டு இருக்கும் டாப் லோட் வாஷிங் மிஷின். எந்த டாப் லோட் வாஷிங் மிஷின்லையும் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் கெப்பாசிட்டர் மாற்றிட்டு போர்டை சர்வீஸ் பண்ணி போடுவாங்க, இல்லை போர்டையும் கெப்பாசிட்டர் சேர்த்து மாற்றுவாங்க. அது முக்கியம் கிடையாது. இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இண்டக்டர் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நான் இண்டக்டர் டைப்பு. இண்டக்டர் டைப் கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டர் டைப் கெப்பாசிட்டர். உள்ளுக்குள்ளே இண்டக்டர் காயில் இருக்கும். இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், இண்டக்டர் காயில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 UF. இண்டக்டர் காயிலோட வந்து இது பார்த்திங்கன்னா 1.10 UH, அதாவது ஹென்ரி. ஹெச்ன்றது வந்து ஹென்ரி குறிக்கும். 1.10 UH. 1.10 ஹென்ரி வந்து இண்டக்டன்ஸு. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ஃபேரட், அதாவது 10 மைக்ரோ ஃபேரட் வரும். வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெப்பாசிட்டர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கெப்பாசிட்டரை நீங்கள் எல்லா டாப் லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேர்ல்பூல் பிராண்டோடது. இது வந்து நார்மல் MPP கெப்பாசிட்டர், கடையில் வைக்கக்கூடிய ஒரு சாதாரண கெப்பாசிட்டர் தான். இது சாம்சங் வாஷிங் மிஷின்லையும் இருக்கும், LGலையும் இதே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கெப்பாசிட்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி காயில் வவுண்ட் பண்ணி வரும். இந்த ஒயர் வந்து ஃபுல்லாகவே காயில் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நீங்களும் அது கூட ஒயர் வந்து லென்த்தாக போட்டு இங்கேருந்து கொஞ்சம் லென்த்து கொண்டு வந்துட்டு ஒரு காயில் வவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒயரே வந்து காயிலாக வவுண்ட் பண்ணணும். மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரவுண்ட்ஸ் 100 ரவுண்ட்ஸ் வரைக்கும் கூட போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, வாஷிங் மிஷின் எதுலேயும் இருக்க டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த மோட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இண்டக்டரை வவுண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏசி போர்டில் போடுறது பார்த்திங்கன்னா சின்ன இண்டக்டர் தெரியும், காப்பர் இண்டக்டர் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இண்டக்டர் தான். இது ஏசி போர்டில் சால்ட்டாக இருக்கும். இது இன்வெர்டர் ஏசி போர்டில் கூட ஒரு காயில், அவுடோர் போர்டில் வரக்கூடிய ஒரு காயில். வாஷிங் மிஷின் போர்டில் ஃப்ரண்ட் லோட் போர்டில் நீங்கள் பார்க்கலாம். போர்ட்லேயும் இதே மாதிரி காயில் ஓன் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும்.
இந்த மாதிரி இண்டக்டரோட வேலை வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். டைரெக்டாக ஃபேஸை கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. டைரெக்டாக வந்து போர்டிலேருந்து ஒரு ஐசிக்கு ஃபேஸை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி டைரெக்டாக வந்து ஐசிக்கு போகாது. ஐசிக்கு போச்சுன்னா ஹீட் ஆகி ஷார்ட் ஆகிடும். ஒரு மாதம் ஓடும், திருப்பி ஷார்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்பில்ட் இண்டக்டர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணலாம். அது ஒரு சேஃப்டி. இல்லைன்னா அதோட ரொம்ப சேஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்மளே வவுண்ட் பண்ணி போடலாம். இண்டக்டரோட கால்குலேஷன் நமக்கு தெரியணும். அந்த வைண்டிங்கை அந்த வவுண்ட் பண்ணி போடக்கூடிய அந்த காயிலோட கால்குலேஷன் எத்தனை ரவுண்ட்ஸ் வரணும் அப்படின்னு எத்தனை சுற்றுன்னு தெரிஞ்சுதான் நம்மளே வைண்டிங் பண்ணி போட்டுக்கலாம், சுற்றி போட்டுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். ஸோ இது தெரியாமல் வந்து ஒரு டெக்னீஷியன் மாற்றிருக்காரு. மாற்றி போர்டு போயிடுச்சு. அதை இன்னொருத்தர் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். போர்டில் வந்து ஒயரிங்லாம் எரிஞ்சு ஒயரிங் கிட்டில் வந்து இந்த ஒயர் வந்து ஸ்பாயில் இருக்குது, எரிஞ்சு போனதை பார்த்துருக்காரு. அதுதான் வந்து அந்த காயில், அந்த இண்டக்டருக்கு வெளியே மோட்டருக்கான காயில் வந்து எரிஞ்சு போயிருக்கு. இண்டக்டர் காயில். கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு இண்டக்டர் சேர்ந்தால் தான் ரியாக்டராக மாறும். இது வந்து எலக்ட்ரானிக்கில் ஒரு பேசிக்கு. இந்த ரியாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணும். ஏசி கரண்ட்டில் இருக்கிற நாய்ஸ்னால் என்ன தெரியுங்கன்னா, ஏசி கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வரும். அதோட நாய்ஸை ஃபில்ட்ரு பண்ணும். ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிளாக வைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசி ஹீட் ஆகாது. இல்லைன்னா ஒரு வேகமான கரண்ட்டு வந்து உள்ளே போயிட்டு வர சொல்ல, ஒரு நாய்ஸியான கரண்ட் வந்து ஒரு ஐசி டிரான்சிஸ்டருக்குள்ளே போயிட்டு வர சொல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி ஷார்ட் ஆகிடும். இதுதான் வந்து ஹீட்டை குறைக்கிறதுக்காகவும் தேவையில்லாத நாய்ஸி அண்ட் அப்புறமேட்டு வந்து தேவையில்லாத வோல்டேஜில் இருக்க ஃபோர்ஸை குறைக்கிறதுக்காக தான் இண்டக்டரை போடுறாங்க. ஒரு ஃபோர்ஸான வோல்டேஜ் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐசிஸ்லாம் வந்து ஹீட் ஆகி ஷார்ட் ஆகிடும். இதுதான் இண்டக்டரோட பேசிக்கு. அதாவது ரியாக்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு இண்டக்டர் இப்படி தான் வந்து வேலை செய்யும். தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகும். போர்டு சர்வீஸ் பண்ணி போட்டு போர்டு வந்து மாற்றியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் இதுதான். இது தெரியாமல் வந்து யாரும் வந்து மோட்ரு ஒன் சைடாக ஷார்ட் ஆகி ஓடுறதுக்கு அது வேலையை முடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.